தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில உங்கள் அனைவரையும் இந்த வேளையில காணும்படியாக செய்த என் தேவனுக்கு கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். ஐயா அவங்க அழைக்கும் போது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க வரீங்களான்னு கேட்கும்போது எந்த சபையில கூப்பிட்டாலும் ஜெபிச்சுட்டு சொல்றது. ஆனா ஐயா கேட்கும் போதே ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரு. உடனே சொன்னேன், வந்துடுறாங்க ஐயா. நான் நினைச்சேன் இது சின்ன சபையா தான் இருக்கும், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் பார்க்கும்போது பிரமிச்சு போனேன். இத்தனை பேருக்கு வந்திருக்கீங்க. சின்ன சபையை போல இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு ஆடியோ ஒரு வீடியோ சகோதரர்கள்லாம் சீக்கிரமா வந்ததுக்கு உண்டான வேலைகளை நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பிரமிப்பா இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபெறுவதாக. அநேக வசனங்கள் குறித்து நாம பேச போவதில்ல. ஒரு சில வசனங்களை குறித்து இந்த வேலையில ஆவியானவர் நம்மளோடு கூட இடைபெறுவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொன்னா எல்லாரும் நாம சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையுமே செய்யலங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்லைன்ற ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. யாரது? பாப்பா அமைதியா இருக்கணும். சரியா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மை கூட செய்யவில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆமா, அவர் செய்த நன்மைகள் சொல்லி மாறாது. ஆண்டவர் நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக நமக்கு நன்மைகளை செய்து நம் தேவைகளை சந்தித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு? நம்மளை ஏன் ரட்சித்தாரு அப்படின்னா, நம்ம மூலியமா அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக. ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆண்டவரோட சமூகத்துல மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும். நம்ம மூலியமா ஆண்டவர் சமூகத்துல பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் விரும்புறோம். ஆண்டவர்னால நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் மூலியமா பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும். பரலோகத்துல மகிழ்ச்சி எப்போ உண்டாயிருக்கும்? பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரலோகத்துல அவங்க பேர் எழுதும். ஜீவ புஸ்தகத்துல எழுதும் போது பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ நம்மளை கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும்னா நம்ம மூலியமா ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நம்ம ஒரு செடியை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி ஆடு மாடு அதை சாப்பிடாதபடிக்கு பாதுகாத்து வரோம்னா அது வளர்ந்து கனி கொடுக்கும்.
ஏதாவது பலன் கொடுக்கும், சாப்பிடலாம், பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் இல்லையா? ஆண்டவர் அப்படிதான் நமக்குள்ள கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டு நமக்குள்ள ஜீவியங்கள் மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். பார்க்கும்போதே சொல்லுவாங்க, இந்த சகோதரர் சபைக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப துன்மார்க்கமா இருந்தாரு, ரொம்ப தவறான வழியிலெல்லாம் இருந்தாரு. ஆனா சகோதரர் எப்போ சர்ச்சைக்கு போனாரோ அவர் பேச்சு, நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சு. ரொம்ப அமைதியாயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, ரொம்ப அமைதியா இருக்காரு. சபைக்கு போன அப்புறம் தான் இதெல்லாம் மாறிச்சு. இந்த சகோதரி அப்படிதான் இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற இடமே தெரியாம அமைதியா இருக்கிறாங்க. அது நம்ம கனி கொடுக்கிற அனுபவம், நாம கனி கொடுக்கிற அனுபவம், ஆவியின் கனிகள். அது போன்று நமக்குள்ள அது போன்று ஆவியின் கனிகளுடைய ஜீவியங்கள் காணப்படும் போது நம்ம மூலியமா என்ன வரும்? தொண்டை வரைக்கும் வருது, அதுக்கு மேல வர மாட்டேங்குது. என்ன வரும்னா ரட்சிப்பு உண்டாகும். இந்த பிரதர் அங்க போய் தான் நல்லபடியானாரு, இங்க போய் தான் தீய பழக்கத்தெல்லாம் விட்டாரு, நம்மளும் போவோம், நம்ம கணவரை கூட்டு போவோம், நம்ம மனைவியை கூட்டு போவோம், பிள்ளைகளை கூட்டு போவோம். என்ன வரும்? ரட்சிப்பு வரும். இப்ப நம்மளோட நடவடிக்கையின்படியாதான் ரட்சிப்பு உண்டாகும். ஆமா, ஆடுகளை எதற்காக வளர்க்குறாங்கன்னு சொன்னா அது குட்டி போடுன்னு சொல்லிதான் ஆடுகளை வளர்க்குறாங்க இல்லையா? நம்மளுடைய மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். அவரு இன்றும் நம்மளோடு ஆவியானவராய் நம்மளோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால நாம நமக்குள்ள சுபாவத்துல கனி கொடுக்கிற மரங்களாய் காணப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஆடு குட்டி போடுற அனுபவத்தை போல நமக்குள்ள ஆத்மா ரட்சிப்புக்காக அநேகரை நம்ம கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அநேகர் சர்ச்சைக்கு வர்றதில்லை. ஒரு இந்துவா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு சிலர்லாம் வராம இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் கேளுங்களேன், இயேசுவை யாருமே வெறுக்கவே மாட்டாங்க. இயேசு நல்லவர் தாங்கப்பா, நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த தேருக்கு நல்லா கொண்டு வருவாங்க, நாங்கெல்லாம் மெழுகுவர்த்தி கொளுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ இந்து வழிபாட்டில் இருந்தவங்க. எங்கள் அப்பா திருப்பதி கோவிலில் பஜனை பாட்டு பாடுறவர். எங்கள் அம்மா ஒரு கோவிலே கட்டி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பயங்கரமான விக்கிரக வழிபாட்டில் இருந்தவன். 3 முறை தீ மிதிச்சிருக்கிறேன். ஒரு கோவிலில் வேப்பஞ்சலன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருந்தா கர்த்தர் கிருபையா ரட்சித்து எனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம மூலியமா அங்க ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு உண்டாகும். இயேசுவை யாருமே வெறுக்கல. இயேசுவை யாருமே வெறுக்கல. அது இந்துவா இருக்கட்டும், இஸ்லாமியரா இருக்கட்டும், யாருமே வெறுக்கிறதே இல்லை. ஆன போதும் ஏன் சபைக்கு வர்றதில்லை, சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது இல்லைன்னா அவங்களோட கோபம், அவங்களோட வருத்தம் கிறிஸ்து மேல இல்ல, யாரு மேலதான்? யாரு மேல? கேட்கல. கிறிஸ்து மேல அவங்களோட வெறுப்பு இல்லை. யார் மேல? கிறிஸ்தவர்கள் மேல. சகோதரி கரெக்டா சொன்னாங்க பாருங்க. கிறிஸ்துவ யாருமே வெறுக்கல. கிறிஸ்துவ யாருமே வெறுக்கல.
அவங்க யாரை வெறுக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களை தான் வெறுக்கிறாங்க. ஆமா. எதனால வெறுக்கிறாங்க? நிறைய காரணங்கள் தான். பிரதானமா இந்துக்கள்லாம் சொல்ற காரணங்கள் இருக்கு. இதுதான் இவங்க கிட்ட பிடிக்காது, மற்றதெல்லாம் எனக்கு பரவாயில்லைங்க, இந்த விஷயம் தான் எனக்கு இவங்க கிட்ட பிடிக்க மாட்டேங்குது. எந்த விஷயம் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களை பார்த்து? என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் பிரதர், ஒன்னா ரெண்டா நிறைய இருக்குது. நான் அதிகப்படியா கேட்டது என்னன்னா, கிறிஸ்தவனை எனக்கு எல்லாமே பிடிக்கும் பிரதர், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்காது. என்னன்னா அவங்க எதனா எடுத்து வந்து கொடுத்தா நாங்க வாங்கி சாப்பிடுறோம். நாங்க ஏதாவது ஒரு அன்பா கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேது. நாங்க அன்பா தானே வந்து எடுத்து வந்து கொடுக்குறோம். இதுக்கு படைச்சிங்களா, அதுக்கு வச்சிங்களா, இதுக்கு செஞ்சீங்களா, இதெல்லாம் கேட்கிறாங்களே, சாப்பிட மாட்டாங்களே. இந்த மாதிரியான சுபாவத்தினால அநேகர் வந்து சபைக்கு வராம இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. சபைக்கு கூப்பிடும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அன்பா இருந்தா கொடுத்தன நீ சாப்பிடவே இல்லையே, நீ சொல்றத மட்டும் நானு செய்யணுமா அப்படின்னு கிறிஸ்து மேல அவங்களுக்கு வருத்தமா, கிறிஸ்தவர்கள் மேல அவங்களுக்கு வருத்தமா? அப்படி எத்தனை பேர் நாம இருக்கிறோம்? எல்லாரும் முன்னாடி கை தூக்க சொன்னா எப்படி இல்லை? நாங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க. அப்பால போ சாத்தாங்க, இயேசு நாமத்தால போ சொல்றவங்க இருக்கீங்களா? அதை குறிச்சுதான் நாம ஒரு ஆலோசனையா இப்போ பார்க்க போறோம். இந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க தெய்வம்னு சொல்லிட்டு படைக்கிறதுல கொண்டு வராங்கள, அதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்றவங்கள யாரு கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களாம் கருத்துக்குங்க உயர்த்துங்க. ஒரு சகோதரி, ஒரு சிலர் இருக்கிறாங்க, நமக்கு என்னத்துக்கு ரொம்ப பெருது, அதுக்கும் தூக்குவானா இதுக்கும் தூக்குவானா, நீ அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவ என்னத்துக்கு? ஆண்டவர் பூமிக்கு வந்ததான பிரதான நோக்கம் கெட்டு போனதை ரட்சிக்க தேவகுமாரன் பூமியில வந்தார். நாம இன்னைக்கு எத்தனாவது சங்கீதத்தை படிச்சோம்? 53வது 2வது 3வது வசனங்களை வாசிப்போம். உண்டோ என்று பார்த்த தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லவே இல்லை. ஆண்டவர் பார்க்கிறாரு, மேல இருந்து பூமியை நோக்கி பார்க்கிறாரு, நன்மை செய்கிற மனுஷன் ஒருத்தராகிலும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கும்போது ஒருத்தர் கூட இல்லவே இல்லை. அப்ப எப்படி ரட்சிப்பு உண்டாயிருக்கும்?
எப்படி மக்கள் மத்தியில ரட்சிப்பு வரும்? ஒரு குருடனால இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு பாவியினால இன்னொரு பாவியை ரட்சிக்க முடியாது. அப்படின்னும் போதுதான் வார்த்தையான நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போறேன் புத்தக சுருளில என்னை பத்தி எழுதிருக்குப்பா, நான் போறேன்பான்னு சொல்லிட்டு வார்த்தையா இருந்த ஆதியும் மந்தமா இருக்கிற அந்த சர்வ லோகாதிபதி பூமியில அவதரிக்கிறார். பரிசுத்தர் அவர் பரிசுத்தர். அவரே அல்லாமல் பூமியில ஒன்றுமே உருவாக இல்லை. வார்த்தையான தேவன் பூமியில அவதரிக்கிறார். காரணம், ஒருத்தர் கூட இல்லையே நன்மை செய்யணும் போது அவர் பரலோக மேன்மையை திறந்து பாழாய் போன கெட்டு போன நம்மளை ரட்சிக்கத்தான் அவர் பூமிக்கு வந்தார். அது போலதான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நான் புது சிருஷ்டியா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளன்னு சொல்லும் போது நம்மளோட வேலை என்னன்னா மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். சர்வ வல்லமை புரிந்தவராய் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நாம சபையாராய் அவரிடத்துல போக போகிறோம். ஆனா நாம மாத்திரம் போறோமா, இல்ல ஒரு கூட்ட ஆத்மாவா கொண்டு போறோமா? அதுதான். பக்கத்து வீட்டுல பட்னினால மறிக்கிற சூழல்ல இருக்கும் போது நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியா இருந்தா அது நல்லா இருக்குமா? நான் வாழ்ந்தா போதும், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், ஆண்டவர் எனக்கு மாத்திரம் நன்மை செஞ்சா போதும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? என் கவலையே 1000 கவலை. கரெக்டா சொன்னீங்க பிரதர். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரே தொல்லை பண்றாங்க. ஜாலியா விளையாடிட்டு இருப்போம், எங்க கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு ஐயா தொல்லை தாங்க முடியல. நாம நல்லா இருந்தா போதுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நாம ரட்சிக்கப்பட்டா போதுமானா நிச்சயமா இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கெட்டு போன சூழ்நிலையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம சொந்தத்துல, பக்கத்து வீட்டுல, நண்பர்கள்ல எத்தனையோ பேர் கெட்டு போன சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க கிட்ட நாம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பு அது எல்லாவற்றையும் தாங்கும், அது எல்லாவற்றையும் நம்பும், அது எல்லாவற்றையும் சகிக்கும், அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நம்மை கொண்டு நிச்சயமாக ரட்சிப்பு உண்டாயிருக்கும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 19, 20வது வசனங்களை படிக்கலாம். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளொன்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளொன்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறாள் என்று சொல்லுகிறேன். அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விக்கிரகம் ஒரு பொருள்னும் விக்கிரகம் படைச்சது ஒரு பொருள்னு நான் சொல்லணும், அதெல்லாம் ஒரு பொருள் நான் சொல்வேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வருஷத்துல அஞ்ஞானிகள், ஞானிகள் என்ன
ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஞானிகள். அஞ்ஞானிகள்னா ஆண்டவரோட வார்த்தையை அறியாதவர்கள். பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல. ஒவ்வொருத்தரும் பலியிடும் போது அதை யாருக்கு நினைச்சு பலியிடுவாங்க? தெய்வத்துக்கு பலியிடுறோம். கோழி, ஆடு, தேங்காய் பலி கொடுக்குறாங்க, பழங்க, இதெல்லாம் கொடுக்கறது யாருக்கு நினைச்சு கொடுக்குறாங்க? அவங்க தெய்வத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி படைக்கிறாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, அவங்க தேவனுக்கு அல்ல, யாருக்கு படைக்கிறாங்களா? பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. அப்போ அவங்க படைக்கிறத இந்த வசனத்துக்குரிய நாம சாப்பிடலாமானா சாப்பிடக்கூடாது. எதுக்குன்னா அவங்க பேய்களுக்கு படைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது சத்தியத்துல நமக்கு சொல்லி இருக்க அப்படின்ட்டு. அடுத்த வசனத்துல படிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, சர்ச்சில் திருவிருந்து எடுக்கிறோம், ராபோஷன் எடுக்கிறோம், இதுலயும் நீங்க பங்கு பண்றீங்க, பேய்களுக்கு படைக்கிறதையும் நீங்க சாப்பிடுறீங்களே, இந்த மாதிரி நீங்க இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒருத்தங்க கொண்டு வர்றதை நம்ம வேணும்னு அலட்சியம் பண்ணோம்னா அங்க மனதிரும்புதல் உண்டாகாது, ரட்சிப்பு உண்டாகாது. அப்ப என்ன பண்ணலாம்? வசனத்துல இப்படி சொல்லியிருக்க, அப்ப சரிதான் போல இருக்கு. இப்ப சரிதான், நாங்க இந்த நாள் சரியாதான் இருந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆமென். இந்த வசனத்துல என்ன சொல்லுது? ஒரே குழப்பமா இருக்குது. அதுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஏன்னா அவங்க பேய்களுக்கு படைக்கிறாங்க, அதை போய் நீ சாப்பிடலாமான்னு அங்க சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் படைச்சது எல்லாமே நல்லதான் படைச்சிருக்காரு. இவன் மனுஷன் தான் என்ன பண்றான்? அந்த நல்லதெல்லாம் கொண்டு போயிட்டு அதுக்கு இதுக்கு செய்யறான். ஒரு தேங்காய் நல்லதுதான் படைக்கிறார் ஆண்டவர், அதுக்கு அவன் பலி கொடுக்குறான், செய்யறான். அதுக்குதான் ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, ஆண்டவர் நல்லதா படைச்சத இவன் தீட்டுப்படுத்திட்டான், நீ என்ன பண்ணணுமா? அதுக்கு இந்த ஸ்தோத்திரன்ற வார்த்தை அப்படி கஷ்டப்படுது. இதுதான் வருது, நான் வாயே திறக்கிறதே இல்லை வருது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றுமே தள்ளப்படத்தக்கதல்ல. யாரா அன்பா கொண்டு வராங்களா? அந்த நேரத்துல நீங்க அதை வாங்கி மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு சாப்பிடணும். இது தெரியாத போச்சே பிரதர். போன வருஷம் கூட ஆடி மாசத்துல ஆடு வெட்டினாங்க, கோழி வெட்டினாங்க, ஊரே சாப்பிட்டுச்சு பிரதர்.
இது தெரியாத நான் விட்டேன் பிரதர். ஒரு புடி பிடிச்சுக்கலாம் பிரதர். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அதை நம்ம விரும்பி சாப்பிடுவோமா? அது என்ன பண்ணுவோம்? கசப்பா இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் என்ன பண்ணுவோம்? மூக்கை குடிச்சிட்டு அப்படி டானிக்கா இருந்தாலும் மாத்திரை போட்டு என்ன பண்ணுவோம்? தண்ணியை குடிச்சிடும். அது குடிக்கவே இல்லைன்னா கூட அது சாப்பிட்டா என் உடம்பு சரியாயிடுன்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால நான் மருந்து மாத்திரை எடுக்கலாம்னு சொல்லல. அப்போ நமக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை, கசப்பா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு போட்டா உடம்பு சரியாயிடும், இந்த தலைவலி சரியாயிடும். அப்போ நடக்க போற நன்மைக்காக அந்த தீமைய, அந்த கசப்பை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அந்த மருந்த போலத்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்பா குடுத்துட்டாங்களா, அக்கா வாக்கா நீ உட்காருக்க, நீ உட்காருக்க, சிக்கன் தான் அந்த கோயில பத்தியா மட்டன் செஞ்சாங்க. நீ கூட நான் மட்டன் தான் எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அத்தாண்டி மட்டன் எடுத்துமா. நாம் அதை விரும்பி எடுக்க கூடாது. கொண்டு வந்த அந்த சகோதரி ரட்சிக்கப்படணும், அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இது மேல என் இச்சை இல்லப்பா, இந்த ஆகாரத்தின் மேல எனக்கு இச்சை இல்லை ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஆனா இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு வசனத்தின்படியா ஸ்தோத்திரம் பண்ணி இதை நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. இந்த ஆத்துமா, இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடுறது நிமித்தமா, என் அன்பின் நிமித்தமா இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு சின்ன ஜபத்தை மனசனோட ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு வசனம் போட்டு யாராவது எடுத்து கொடுக்கும் போது அவங்க கையில இருக்கும் போதே சோத்திரம் 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 இப்ப கூடாது. அப்படி இல்லை. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 முறை ரசத்தியா கொடுத்துட்டாங்க. அடுத்த வாட்டி அவங்க வீட்டு பக்கமா வர மாட்டாங்க. அதனால அன்பா நம்ம வாங்கி சோத்திரம் பண்ணி இதயத்துல சோத்திரம் பண்ணி அங்கே இந்த அங்கே ஆசீர்வாதத்தை பிரசன்னம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய அன்பின் நிமித்தமா, நம்முடைய கிரியை நிமித்தமா ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. பரலோகத்துல மகிழ்ச்சி உண்டு. அதே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல இப்போ நம்ம சகோதரிங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நண்பர்கள் கொண்டு வரத சாப்பிடுறதுக்கு நம்ம பார்ப்போம். கடைகளுக்கெல்லாம் போறோம். கடைகளுக்கெல்லாம் போகும்போது நம்ம பார்ப்போம், ஃபுல்லா விற்கிறவங்க பழங்க தான் வச்சிருப்பாங்க. அவங்க செய்யறத அதுக்கு படைச்சிட்டு தான் வியாபாரத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க ஹோட்டல் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? ஜாப் பண்ணிட்டு பண்ற மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிடலாமா? அது எப்படி சாப்பிடுறது? இது ரட்சிப்பு உண்டாகுன்னு சொல்லிட்டு தானே இதை சாப்பிட சொல்றீங்க. இந்த ஒரு ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடலாமா அப்படின்னும் போது 25வது வசனம், கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றை விசாரிக்க வேண்டியதில்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ நீங்க கடைக்கு போறீங்க, அந்த இடத்துல வெறும் விக்கிரக படமா வச்சிருக்கு பார்க்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்கு, நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, தப்பாயிடுமா?
அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, கடையில விற்கப்படுகிற எதையும் நீங்க வாங்கி புசிங்க. மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. மனசாட்சி நிமித்தம் நீங்க ரட்சிக்கப்படணும், உங்க ரட்சிப்புக்குள்ள வரணும். அப்ப நம்ம எதையும் விசாரிக்க வேணாம். நான் ஒரு போட்டோலாம் வச்சுருக்கேன்னா அது எதனா பறிச்சு வச்சு வச்சியா எப்படின்னா விற்கிறதுக்கு தானே, எதையும் விசாரிக்காதுன்றாங்க. மனசாட்சி நிமித்தம் அவங்க ரட்சிக்கப்படணும். அந்த கடைக்காரர் கூட ரட்சிக்கப்படணும்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருக்கு ஒருவரும் கெட்டு போறது அவருக்கு பிரியமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்குள்ள இருக்கணும். ஆமா, அதனால கடைக்கு போகும்போது கடையில இந்த மாதிரியான வேறு வெளிப்பாட்டுல இப்போ பிரியாணிலாம் யாரும் வச்சிருப்பாங்க? இதுக்கு பாருங்க எத்தனை பேர் சொல்றாங்க. யார் வச்சிருப்பாங்க? பாய் வச்சிருப்பாங்க. ஆமா, அவங்க என்ன அலாலு அது இதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட நாம என்ன பண்றோம்? அதை பத்திலாம் விசாரிக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா கூட நாம ஸ்தோத்திரத்தோட அதை அன்பா வாங்கி சாப்பிடலாம். மற்றபடி நம்ம நண்பர்கள் கொடுக்கறதும் சரி, கடையில சாப்பிடுறதும் சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம விருப்பப்பட்டு வாஞ்சித்து இச்சையோட அதை ஏற்றுக்கொள்ளாம அது என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்கு ஏதுவா ஆண்டவரே இந்த கடைக்காரர் ரட்சிக்கப்படணும். இந்த வாட்டி நான் இங்க வந்து சாப்பிடுறேன், அடுத்த வாட்டி நான் இங்க வரும்போது ஆண்டவரே இந்த விக்கிரக படத்துக்கு பதிலாக இங்க எல்லாம் ஃபுல்லா வசனமா இருக்கணும் அப்படின்னு இருதயத்துல ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு நாம சாப்பிடலாம். ஆமா, 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய மனசாட்சி குறித்து இல்ல, மற்றவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க வேதனைப்படக்கூடாது. நம்ம நடத்தை நிமித்தமா கிரியை நிமித்தமா அவங்க மனவேதனை படக்கூடாது. அப்போ இது எனக்கு மனசு கஷ்டம்தான். நான் ஒரு கிறிஸ்துவ கடையா இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கிறிஸ்துவ சகோதரா கொண்டு வந்தா நல்லா இருக்குமே, இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஆண்டவர் சொல்றாரு இது எனக்கு மனசு கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசாட்சி நிமித்தம் இல்ல, உன்கிட்ட வந்து கொடுக்குறான்ல, அன்பா வரான்ல, அவன் மனசாட்சி நிமித்தம் சொல்றேன், நீ இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கோ. ஆனா நீ அத இச்சையோட ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம மூலியமா ரட்சிப்பு உண்டாகணும்னா நாம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நாமளே என்ன பண்ணக்கூடாது? வேண்டாம் இருப்பா, நாமளே போய் வாலண்டரியா போயிட்டு என்ன வச்சுக்கிறீங்க? பிரியாணி மாதிரி இது அவங்க வச்சு கூட வச்சிருப்பாங்க. கிறிஸ்டினாச்சே தப்பா எடுத்துருப்பாங்க. எட்டி பார்த்துட்டியா? என்னக்கா பிரியாணி மாதிரி இதக்கா? ஆமா சிஸ்டர், சாமிக்கு வச்சுட்டோம். நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ எடுக்காதீங்க. என்னக்கா நான் காலில இருந்து சாப்பிடாதக்கிறேன், நல்ல வேலையா போச்சு, எடுங்க. அதை அப்படி இல்லை. நாம எதையும் இச்சித்து அந்த மாதிரியான விஷயங்களை நாமளா போயிட்டு ஏற்றுக்கொள்ள கூடாது. அவர்கள் அன்பாய் கொடுக்கும் போது நாம மனசாட்சி நிமித்தம் நமக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். வசனத்தை படிக்கிறோம், இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம ஏற்றுக்கொள்வேன். அதனால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆத்மா ரட்சிப்பு நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு மருந்து போல மாத்திரை போல கசப்பா நமக்கு இருந்தாலும் அது நிமித்தமா அவங்க ரட்சிக்கப்படணுன்ற போது
நம்ம மனசாட்சி நிமித்தமா அன்பா ஏத்துக்கணும்னா நம்ம மூலியமா ஒரு ரட்சிப்பு உண்டா இருக்கும். அந்த ரட்சிப்பு நிமித்தமா பரலோகத்துல நம்மளால மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து நின்று கண்களை மூடி